தெரியாம தான் கேக்குறேன். உங்க 2 பேர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களையும் என் பிள்ளைங்களையும் காப்பாத்த இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்ல, உங்க குடும்பத்தினுடைய மானத்தையும் இந்த குடும்பத்தினுடைய கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்காக வந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் நடந்துக்கிறத பார்த்தா அதை கெடுத்துருவீங்க போல் இருக்க. ஒரு குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுனால அந்த குடும்பத்தினுடைய கௌரவம் தலை நிமிர்ந்து நின்றுருக்கு. அதே மருமகளால தலை கவுந்தும் போயிருக்கு. உங்களால இந்த குடும்பத்தினுடைய கௌரவம் தலை நிமிர்ந்து நிக்கும் நினைக்கிறேன். நிறைவேற்றுவீங்களா? நிறைவேற்றுவீங்களா? என்ன முறைச்சுக்கிறீங்க? சொன்னபடி நடக்கலன்னா ஆரஞ்சிடுவேன். போல ராஜா, ஐயா இப்படி உட்காரு. மேல உட்காரு. நீ என்ன மாதிரி அவங்க கிட்ட கண்டிப்போட நடந்துக்கணும். எங்கய்யா, நான் சொன்னா 2 பேரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க சொன்னா பொட்டி பாம்பா அடங்கி போயிடுறாங்க. நான் என்ன மகிழியா ஊதுறேன்? என்ன மாதிரி கண்டிப்போட நடந்துக்க. சரிங்கய்யா. சும்மா ஒரு இது. ஹலோ, குலசேகரன் பேசுறேன். சம்பந்தி, நான் வேலுச்சாமி பேசுறேன். சம்பந்தி, உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்களே போன் பண்ணிட்டீங்க. சொல்லுங்க சம்பந்தி. ஒண்ணும் இல்ல, உங்க பையனுக்கு என் பொண்ணை பார்க்க வரேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, அதான் கிளம்பிட்டீங்களா இல்லையான்னு கேக்குறதுக்கு தான் போன் பண்ணேன். இதோ கிளம்பிட்டோமே, வந்துகிட்டே இருக்கோம். மாப்பிள்ள கூட வர்றாருங்களா? இல்ல சம்பந்தி, நானும் முத்தரசியை மட்டும்தான் வரோம். எங்களுக்கு பிடிச்சிட்டா பையனுக்கு பிடிச்ச மாதிரி தான். அதோட உங்க பொண்ணு என் வீட்டு மருமகளா வரணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணது தானே. சும்மா சம்பிரதாயத்துக்கு தான் பொண்ணு பார்க்க வரோம். உங்களை பத்தி தெரியாதா சம்பந்தி? என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வாழ வரணும், அவ்வளவுதான். எல்லாம் நினைச்சபடி நல்லா நடக்கும். நாங்க வந்துகிட்டே இருக்கோம். நீங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுங்க, நாங்க வந்துடுறோம். சரியா? சரிங்க, சந்தோஷம். முத்தரசி, முத்தரசி. என்னங்க? போலாமா? எங்கங்க? போகும்போது சொல்றேனே. என்னங்க இது? திடுதிப்புன்னு வந்து கிளம்புமான்னா எங்க கிளம்புறது? சொன்னாதான் கிளம்புவியோ? அம்மா, நான் உன்னை கூட்டிக்கிட்டு போய் மலை மேல இருந்து உருட்டி விட போறதில்ல. போதுமா? செஞ்சாலும் செய்வீங்க. இப்ப நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எந்த நேரத்துல யார என்ன பண்ண போறீங்களோன்னு பயமா தானே இருக்கு. இப்ப நீ என் கூட வர போறியா இல்லையா? எங்கன்னு சொல்லுங்க, வரேன். நம்ம தூரத்து சொந்தக்காரர் வைரமா இருக்கார்ல? ஆமா, அவரை பார்த்து பல காலமாச்சே. திடீர்னு எதுக்கு அங்க கூப்பிடுறீங்க? அவர் தான் திடீர்னு போன் பண்ணாரு. ஏதோ அவர் வீட்டுல விசேஷமா. முத்தரசியை கூப்பிட்டுக்கிட்டு உடனே வாங்கன்னு போன் பண்ணாரு. என்ன விசேஷமா? யாருக்குமா தெரியும்? போய் பார்த்தாதான் தெரியும். எனக்கு என்னமோ அங்க திடுதிப்புன்னு போய் நிக்கிறதுக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏய், இப்ப என்னதான் சொல்ல வர? நீங்க மட்டும் வேணா போயிட்டு வாங்க. ஏடே, எனக்கு நான் போறதுக்கு வழி தெரியாமையா ஒன்னும் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுல விசேஷம் இருக்கு, கட்டாயம் நீங்க வரணும்னு நமக்கு போன் பண்ணி சொல்லிருக்காரு. ஏண்டி, இப்ப நான் மட்டும் போய் நின்னா ஏதோ கூப்பிட்டதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க? நாளை பின்ன நமக்கு சொந்த பந்தம் எல்லாம் வேணும்டி. வியாக்கியானம் பேசாம வர்ற வழிய பாரு. இல்லைங்க, மனசெல்லாம் ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்றேன். ஏமா, ஒரு குழப்பமும் வேண்டாம், வா போலாம். வா வாமா. ஏய் மணிகண்டா, வண்டி எடு. வந்துட்டேங்க. வா முத்தரசி, ஏறு. நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நல்ல இடம், அவ்வளவுதான். உன் மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருக்கு. எல்லாம் அந்த ஆண்டவன் செயல். போங்க, போய் உட்காருங்க. செண்பா, அந்த வரேங்க. வள்ளி எங்கம்மா? ரெடி ஆயிட்டலா? மேக்கப் போட்டுட்டு இருக்கா, ரெடி ஆயிடுவா. எதுக்குமா மேக்கப்?
மாப்பிள்ளையோட அப்பா நம்ம பொண்ணு தான் மருமகன் முடிவு பண்ணிட்டார்ல, அப்புறம் எதுக்கு மேக்கப்? போமா, சீக்கிரம் ரெடி பண்ணு, வந்துட போறாங்க. சரிங்க. ஏய் செண்பகம், வந்துட்டாங்க போல இருக்கு, சீக்கிரம் ரெடி பண்ணு, நான் போய் அவங்களை கூப்பிட்டு வரேன். வணக்கங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. வணக்கம்மா, வாங்க 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 வாங்க. வணக்கம். உள்ள வாங்க வாமா, வா. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க, உள்ள வாங்க. எங்க நம்ம சொந்தக்காரர் வைரவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொன்னீங்க, இங்க வந்திருக்கீங்க. இந்த வீட்டுக்கு நான் முன்ன பின்ன வந்ததே இல்லைங்களே. இனிமே சொந்தமாக்கிட வேண்டியதுதான், வா. சொந்தமாக்கிக்கலாமா? அட வாங்குறேன்ல. வா, வாங்க உட்காருங்க. உட்காரு ஐயா. முத்தரசி. ஏன் கூச்சப்படுறீங்க? நம்ம வீடு மாறிங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆக போறோம், உட்காருங்க. நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, இந்த ஒரு நிமிஷம் இந்த வந்து. வணக்கம்மா. உட்காருங்க. ஏங்க அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? இந்த வீட்ல ஏதாவது விசேஷமா? ஆமாம்மா, இந்த வீட்டு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். பொண்ணு பேரு வள்ளி. வள்ளி? பரவாயில்லையே, பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. முன்னாடியே நிச்சயம்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாமே. பரவாயில்ல, இப்ப என்ன, என்னைக்கு இருந்தாலும் நம்ம தானே செய்ய போறோம். நாம தான் செய்ய போறோமா? செண்பகா வா, வாமா. முத்தரசி, இவரு வேலுச்சாமி, அவருடைய மனைவி செண்பகம், என்னோட மனைவி முத்தரசி. வணக்கம். வணக்கம்மா. முத்தரசி வணக்கம் சொல்றாங்கல்ல. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன வேலுச்சாமி, இவ்வளவுதானா? இன்னும் யாராவது வரணுமா? அட நீங்க வேறங்க, கொஞ்சம் முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னு வைங்க, மண்டபத்தை புடிச்சு தடபுடலாம் நடத்தி இருக்க மாட்டேன். நம்ம சாதி சனம் எவ்வளவு இருக்குது, அத்தனை பேர்த்தையும் கூட்டி இருக்க மாட்டேன். ஏதோ அவசரத்துல சொன்னீங்கன்னு சொல்லி எளிமையா அப்படியே வீட்டோட வச்சிருக்கேன், அவ்வளவுதான். என்னங்க, யாருக்கு நிச்சயதார்த்தம்? யார் கூட நிச்சயதார்த்தம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரையும் காணோம். என்னங்க சம்பந்தியமா ரொம்ப தமாஷா பேசிட்டு இருக்காங்க. போமா, போய் வள்ளிய கூட்டு வா. சரிங்க. மச்சான், அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து. என்னங்க இது, மாப்பிள்ளை அப்பா அம்மா வராம நாம எதுக்கு பொண்ணை பார்க்கணும்? நீ முதல்ல பொண்ணை பாரு, அப்புறம் விவரத்தை சொல்றேன். முத்தரசி, பொண்ணை பாரு. நமஸ்காரம் பண்ணிக்கமா. நல்லா இருமா, நல்லா இருமா. முத்தரசி, நல்லா இருமா. எழுந்துருமா. அத்தை மாமா காஃபி குடுமா. எடுத்துக்கோங்க மாமா. எடுத்துக்கோங்க அத்தை. முத்தரசி, என்ன முத்தரசி, பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு லட்சணமா தாங்க இருக்கு. இவ்வளவு அழகான பொண்ணு யாரும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? ஆனா நமக்கு பிடிச்ச என்ன போகுது? என்ன சம்பந்தி, சம்பந்தி அம்மாக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்காம்ல. அப்புறம் என்ன, நிச்சய ஓலைய வாசிக்க சொல்லிடலாங்களா? பேஷா வாசிக்க சொல்லுங்க. அதான் சொல்லியாச்சுல்ல, வாசிங்க. வரும் வைகாசி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று திரு குலசேகரன், திருமதி முத்தரசி இவர்களது குமாரன் ஜெயச்சந்திரனுக்கும். நிறுத்துங்க. முத்தரசி, என்ன நாடகம் இது? முத்தரசி, இது நாடகம் ஒண்ணு இல்ல, நடக்க போற கல்யாணத்துக்கு அச்சார். யாருக்கு கல்யாணம்? யார் யாருக்கு அச்சாரம் போடுறது? நம்ம பையன் ஜெயச்சந்திரனுக்கும் இவங்க பொண்ணு வள்ளிக்கும் தான் கல்யாணம். என் உயிரே போனாலும் இது நடக்காது. என்ன சம்பந்தி மாதிரிலாம்? மன்னிச்சிடுங்க, என்ன அப்படி கூப்பிட வேண்டாம். என் பேரு முத்தரசி. என்னம்மா இது,
உங்க பையனுக்கு சம்மந்தம் பேச வந்துட்டு இப்படியே குழப்பம் பண்றீங்க? நான் குழப்பம் பண்ணல, இவர்தான் குழப்பம் பண்றாரு. சம்பந்திமா, என் பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா? வேலுச்சாமி, எனக்கும் பிடிச்சிருக்கு, என் பொண்டாட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னம்மா பிடிக்கல? எல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க நிச்சயத்தை நடத்துற விதம் தான் பிடிக்கல. சாதாரணமா நினைக்காதீங்க, கல்யாணத்தை தடப்படலாம் நடத்துவோம். நான் நிச்சயமே நடக்காதுங்கிற கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. என்னங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு வேற எங்கேயாவது பையன் இருந்தா பாருங்க. என் பையன் ஜெயச்சந்திரனுக்கு உங்க பொண்ணோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. முத்தரசி, சத்தம் போடாதீங்க, அசிங்கமாயிடும். இத பாருங்க, உங்களுக்கு பிடிக்காத நிச்சயத்துக்கு நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு என்ன கேட்கலாம். நான் நிச்சயத்துக்கு வரேன்னு நிஜமாவே எனக்கு தெரியாது. என்னங்க இதெல்லாம்? ஆமாங்க, எனக்கு சத்தியமா தெரியாது. சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம்னு சொன்னாரு. அதனால தான் நான் இங்க வந்தேன். முத்தரசி, இந்த விஷயத்தை அங்கேயே சொல்லியிருந்தா நீ அடம் பிடிப்பேன் நான் சொல்லல. நான் நினைச்சிருந்தா உன்கிட்ட சொல்லாம இந்த தட்டை நானே மாத்தி கல்யாணத்துக்கு உனக்கு சொல்லிருப்பேன். நல்லா இருக்கே நீங்க பேசுறது, ஒரு குடும்பஸ்தன் செய்யற வேலையா இது? நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா குடும்பம் மாதிரி தெரியலையே. மேற்கொண்டு எதுவும் பேசாதீங்க. நான் என் பையனுக்கு என் அண்ணன் பொண்ணு ரமாவை பேசி வச்சிருக்கேன். இவருக்கும் எங்க அண்ணனுக்கும் சின்ன பிரச்சனை, அதனால தான் இவர் உங்க பொண்ணை பார்த்திருக்காரு. உங்க பொண்ணு மூக்கு மொழியுமா நல்ல லட்சணமா இருக்கா. உங்களுக்கு எங்களை மாதிரி நல்ல பெரிய இடம் கிடைக்கும், பார்த்து சொல்லுங்க. நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். வாங்க போலாம். முத்தரசி, வரீங்களா? நான் கிளம்பட்டுமா? முத்தரசி, வந்த வேலையை முடிச்சிட்டு போ. வரீங்களா இல்லையா? போ வாங்க. முத்தரசி, அம்மா என்ன மன்னிச்சிருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. வேலுச்சாமி, நான் வந்து பேசுறேன். வள்ளி, வள்ளி அழாதம்மா. பாருமா கண்ணு, அழாத. சொன்ன கேளுமா, அழாத. வள்ளி, இங்க பாரு. அழாதம்மா. அழாத. அம்மா, அம்மா நீங்க போங்கம்மா. வள்ளி, நீங்க போங்க. வள்ளிமா, அழாதம்மா. ஏய், சொன்னா கேளுமா, அழாதம்மா. வள்ளி, இதெல்லாம் முதல்ல பாக்குற இடம் இப்படி அமையணும். யாரு என்னன்னு விசாரிக்கிறது இல்லையா? அந்த பையனுக்கு தான் ஒரு பொண்ணு இருக்காமே, அப்புறம் எதுக்கு என்ன பொண்ணு பார்க்க வரணும்? எது தப்பு நடந்து தெரியாதுமா. நான் கல்யாணம் வேணும்னு கேட்டனா நீங்க தானே வற்புறுத்தி சம்மதிக்க வச்சீங்க. அந்த அம்மாவுக்கு பொண்ணு பார்க்க வர்றதே தெரியாதப்பா. இனிமே எனக்கு எந்த மாப்பிளையும் பார்க்க வேண்டாம். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும்பா. தயவு செஞ்சு போயிடுங்க. போங்க. வள்ளி, நான் சொல்றத கேளுமா. போங்கண்ணா, போங்க. வள்ளி, சொன்னா கேளுமா, அழாதம்மா. போங்கப்பா. என்னங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன புடிச்சு தள்ளி விட்டீங்க? யாருன்னு தெரியாத வீட்டுல போயிட்டு நீங்க அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களே, ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகா இது? பாவங்க அந்த அப்பாவி பொண்ணு, அவ மனசுல ஆசையை வளர்த்தது தப்பு இல்லைங்களா? இது உங்களுக்கு அவமானமா தெரியும்? அவ்வளவு தூரம் வந்துட்டு அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டு இங்க வந்து அவமானத்தை பத்தி நீ பேசுற? நான் உங்களை அவமானப்படுத்துறேனா? ஒரு வார்த்தை நிச்சயத்துக்கு தான் போறேன்னு சொல்லி இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அத பெத்த தாய்க்கு கூட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. பையன் கல்யாணத்தை நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா? என் பையன் கல்யாணத்தை நிர்ணயம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இருக்குங்க, நான் இல்லன்னு சொல்லல. நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா நீங்க இந்த முடிவு எடுத்திருக்கலாம். நான் உங்க கூட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது பாருங்க, நான் என் மனசுல உள்ளத உங்ககிட்ட சொல்லிடுறேன். நம்ம ஜெயச்சந்திரனுக்கு என் அண்ணன் பொண்ணு ரமாவை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. என் பையனை உயிரோட சமாதிக்கு அனுப்புனாலும் அனுப்புவேன் தவிர அந்த ஆயக்குடி குடும்பத்துல தள்ள மாட்டேன்டி. நீங்க ஒத்து வரலனாலும் நான் நாச்சியார் அண்ணிக்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். என் தங்கச்சி இந்த கல்யாண விஷயத்துல ஈடுபட்டால்னா ஒன்ன தலைமுழுகின மாதிரி அந்த நாச்சியாவிய தலைமுழுகிடுவேன். நீங்க யார வேணாலும் தலைமுழுகுங்க, பரவாயில்ல.
ஆனா நம்ம பையன் உங்களை தலை முழுகாம பாத்துக்கோங்க. ஏய்! அது கனவுலயே நடக்காது. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த பொண்ணுக்கோ நம்ம பையனுக்கோ கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீங்க எவ்வளவு சத்தம் போட்டாலும் சரி, என்ன அடிச்ச கொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கும். நடக்காது. நடக்கும். நடக்காது. நடக்கும். பார்க்கலாமா? பார்க்கலாம். பாப்போம். பாப்போம். ஐயா, ஆ, கங்கா கிட்ட போன்ல பேசுனீங்களா ஒரு ஐயா? நாளைக்கு 3 தடவை பேசுறேம்மா. நல்லா இருக்காளா ஐயா? கங்கா நல்லா இருக்கா. நம்ம சம்பந்தி அம்மா கூட போனது ரொம்ப உதவியா இருக்கா. ஆ, மாப்பிள்ளை தம்பி டெல்லியில தான் இருக்காரா. ஓஹோ, நீ ஒண்ணும் கவலைப்படாத, இன்டர்வியூ நல்லபடியா முடிச்சிட்டு வருவாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. முத்தரசி பாமா. வாமா, வந்து உட்காரு. வேண்டாம் அண்ணே. ஏமா? அண்ணே, என் வீட்டுக்காரர் நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவரை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா பண்ணா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. போன இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. என்ன விஷயம் இவரு விசாரிச்சா ஜெயச்சந்திரனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோன்னு சொன்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சுன்னே. என்ன பண்றதுன்னே தெரியல. என்னம்மா பண்ண? அவங்க எல்லார் முகத்திலயும் அரையிற மாதிரி எனக்கு இதுல சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. ஏமா அப்படி பண்ண? குலசேகரன் ஒரு தகப்பனா நல்ல காரியம் தானே பண்ணிருக்கா. பொண்ணு பார்க்கறதுல தப்பு இல்லையே. என்னைக்கு இருந்தாலும் உன் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்ல. என்னென்ன நீங்களும் இப்படி பேசுறீங்க? வேற இடத்துல பொண்ணு பார்க்கறதுக்கா இவ்வளவு காலம் நான் காத்துட்டு இருந்தேன்? உங்க 2வது பொண்ணு ரமாவை என் பையன் ஜெயச்சந்திரனுக்கு கொடுங்க. கங்கா தான் இல்லைன்னு ஆயிடுச்சு, இவ்வளவு இல்லைன்னு ஆயிட்டா. சொந்தம் விட்டு போயிடும்னே. ரமாவை எனக்கு மருமகளா கொடுக்க சம்மதிங்கண்ணே. இந்த குடும்பத்தை அழிச்சிருவன்னு உன் புருஷன் என்கிட்டயே சவால் விடுறான். அப்புறம் எப்படிம்மா என் பொண்ணை கட்டி கொடுக்கறது? என் பொண்ணு வாழ போற இடத்துல நல்லபடியா வாழ வேண்டாமா?